எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆலினால் புதினா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் கோஸ் போண்டா எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே போண்டானாலே வெங்காய போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் நம்ம இப்போது டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் கோஸ் வச்சு போண்டா செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நம்ம சின்னதாக கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 250 கிராம். ஒரு வாழைக்காவை மீடியமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவு 2 ஸ்பூன், கடல மாவு 1/2 கப். கேசரி பவுடர் சேர்த்துக்கணும்னா நம்ம 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வாழைக்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காவை முழுசாக போட்டால் நம்மளுக்கு நல்லா இருக்காது, அதனால் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம போண்டா செய்கிறதுக்காக எல்லா காய்கறிகளையும் சேர்த்து போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த கேசரி பவுடரையும் சேர்த்துடலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துடலாம். வாழைக்காய் நம்ம எப்படி அரைக்கணும்னா, மொழுன்ற பக்குவத்துக்கு அரைச்சி வச்சிட்டோம். மொழுன்ற பக்குவமாக அது என்னது அப்படின்றீங்களா? மொழுனா நம்மளுக்கு வாழைப்பழம் மிக்சியில் போட்டு அரைச்சா எப்படி வருமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த வாழைக்காவையும் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் கடல மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை நம்ம கலரும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரணும். முதல்ல நம்ம இதை கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி அளவு ஊற்றி தான் நம்ம கலர போகிறோம். நம்ம இதை கையில் கலரணும்னா நம்மளுக்கு இதோட பக்குவம் எப்படி இருக்குன்றது தெரியும். இது நம்மளுக்கு போண்டா மாதிரி வந்துருச்சா அப்படின்றது நம்மளுக்கு கையில் கலரும் போது தான் தெரியும். அதனால் நம்ம கையில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் ஒரு போண்டாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். நம்ம நார்மலாக எப்போவுமே உருண்டை பிடிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் உருண்டை பண்ணி போடணுமோ போட்டுக்கலாம். இது நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி போடணும். இல்லைன்னா நம்மளுக்கு தீஞ்சி போயிடும். நம்ம திருப்பி கூட விட முடியாது. நம்ம போண்டா போட்டுகிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் இதை பார்த்தா தீஞ்சி போயிருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே சிம் மூட்லேயே வச்சு போடணும். அடுத்ததாக போண்டாவை எண்ணெயில் போட்டு முடித்தக்கப்புறம் நம்ம இதை பக்கத்தில் இருந்து பார்த்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். போண்டானாலே நம்மளுக்கு வெங்காய போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா தான் தெரியும். நம்ம இதில் இப்போது கோஸ், வாழைக்காய் இது 2த்தையும் சேர்த்து போண்டா பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போண்டாலே நம்ம நிறைய விதமாகவும் செய்யலாம். இதுலேயே நாங்கள் வடகரி போண்டா, பிரெட் போண்டா, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான போண்டா ரெசிபி செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி போண்டா செய்கிறது எப்படின்றதுக்காக நம்ம வீடியோ மேக் பண்ணி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த போண்டாவை உள்ளே போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் வெந்து எடுக்கிற வரைக்கும் சிம் மூட்லேயே தான் வச்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது தீஞ்சு போயிடும். இது மாதிரி கரண்டியை விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம ரவுண்டாக போட்டிருக்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போண்டா சீக்கிரமாக வேகும். நம்ம இதில் வாழைக்காவை அரைச்சி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கோஸை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கோம். அதனால் இது நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நம்ம ஒரு 4 நிமிஷம் இதை நம்ம கலந்து விட்டு திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு பொன் வறுவலான ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இதை பார்த்து சீக்கிரமாக எடுத்துடணும். அவ்வளோதான், இந்த போண்டா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த போண்டாவை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். இதை கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.